தோழர்களே, ஆஞ்சலா டேவிட் என்கிற அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரு முறை மிக அழகாக சொன்னார் அமெரிக்காவை பற்றி. உலகம் மிக அழகான நாடு, உலகம் அழகான நாடுகளை கொண்டது, உலகம் மிக அழகானது. இந்த அழகான உலகத்தின் மீது ஒரு மோசமான போர்வை இருக்கிறது. அந்த போர்வை தான் அமெரிக்க அரசு என்கிற போர்வை. இந்த போர்வையை எப்பொழுது உலகம் நீக்குகிறதோ அன்றைக்கு உலகம் இதைவிட அழகாக இருக்கும் என்று ஆஞ்சலா டேவிட் சொன்னார். ஆஞ்சலா டேவிட் கருப்பின பெண், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர். எனக்கு வியப்பு மேலிடுகிறது. அமெரிக்கா உலகத்தை அடக்கி ஒடுக்குகிறது, யுத்தத்தை தூண்டுகிறது, யுத்தத்தை நடத்துகிறது. பாதிக்கப்படுகிற நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவில் தான் கண்டன குரல் எழும்புகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள், போராடுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? அரசு, அமெரிக்க அரசு பயங்கரவாத அரசு, ஏகாதிபத்திய அரசு, நாடு அவர்கள் நாடு. உலகத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்ப்பு வர வேண்டும். அதை காட்டிலும் அதிகமான எதிர்ப்பு அமெரிக்காவிலிருந்து வருகிறது. அதற்கு காரணத்தை அமெரிக்காவின் உள்துறையே சொல்கிறது. அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்கள் யாவும் இடதுசாரிகளின் பல்கலைக்கழகங்களாக மாறி வருவதுதான் ஒரே காரணம். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் இடது, மாணவ தலைவர்கள் இடது. எனவே பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இந்த சர்வதேசிய பார்வையை வளர்க்கிறது. எனவேதான் மாணவர்கள் லட்சக்கணக்கில் அமெரிக்காவில் அணிதிரளுகிறார். காசாவுக்கு எதிராக அமெரிக்காவின் பல்கலைக்கழக மாணவர்கள் அணிதிரளுகிறார். வெனிசுலாவுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மாணவர்கள் அணிதிரளுகிறார்கள், மக்கள் அணிதிரளுகிறார். அங்கே அரசியல் கட்சிகளை விட பல்கலைக்கழகங்கள் ஆற்றிய பணி மகத்தான பணி. அமெரிக்கர்களுக்கு இந்த சர்வதேசிய பார்வையை மெல்ல மெல்ல கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ஊட்டி வளர்த்திருக்கிறது. ஆனால் இந்தியாவின் பல்கலைக்கழகங்கள், இந்தியாவின் கல்லூரிகள், அருகில் இருக்கிற நாடு, நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள். ஒரு நாடு இல்லாமல் இன்னொரு நாடு வாழ முடியாது. அரபு நாடுகள் இல்லாமல் இந்தியா இயங்க முடியாது. அரபு நாடுகள் இல்லாமல் ஐரோப்பிய நாடு இயங்க முடியாது. ரஷ்யா இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் இயங்க முடியாது. எண்ணெய் எப்படி பின்னி பிணைத்திருக்கிறது. ஒரு பொருள் இன்னொரு நாட்டிற்கு செல்லாமல் இன்னொரு நாடு வாழ முடியாது. ஆனால் ஒரு நாடு பாதிக்கப்படுகிற போது யுத்தத்தால் குண்டுபட்டே 1,00,000 பேரை கொன்று விட்டார்கள், நாட்டையே அடித்து விட்டார்கள், காசாவை. அதற்கு எழ வேண்டிய குரல் எழுந்ததா? இங்கே அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் அந்த குரலை எழுப்புகிறதா? அரசியல் கட்சிகள் குரல் எழுப்புகிறதா? பல்கலைக்கழகங்கள் குரல் எழுப்புகிறதா? கல்லூரிகள் குரல் எழுப்புகிறதா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் எழுப்பாத முழக்கத்தை கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் தமிழ் மண்ணிலும் இந்திய மண்ணிலும் எழுப்புகிறோம். இதான் அரசியல். அரசியல் விடுதலை சார்ந்தது, மானுடம் சார்ந்தது, பகுத்தறிவு சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது, மனிதகுலத்தின் நெருக்கம் சார்ந்தது. அதான் கல்வி. அத்தகைய கல்வி கூடங்களாக இன்றைக்கு இடதுசாரிகளுடைய இயக்கங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. நண்பர்களை, தோழர்களை, உலகத்திற்கு வரியை அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். செவ்வியந்தர்களின் பூமியை அவர்கள் அடக்கி ஒடுக்கி கைப்பற்றிய பொழுது கருப்பின மக்கள், சாக்சோ வெள்ளையர்கள், இவர்களின் ரத்தத்தில் உருவானதுதான் அமெரிக்கா. உலகம் கண்டிராத மிகப்பெரிய வரி தேயிலை. 1772 தேயிலை அமெரிக்காவில் அது ஒரு தங்கத்தை விட உயர்ந்த பொருள். இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து உலகத்தின் சிறந்த நாடுகளின் தேயிலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து தேயிலையை அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது பிரிட்டன். தேயிலைக்கு வரி. உழைக்கிற மக்கள் தேநீர் அருந்த முடியாது. டஸ்ட், தேநீர் கடையில் டஸ்ட் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது அங்கேதான் அறிமுகப்படுத்தினார். செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தேநீர் அறிந்து விட்டு போடுகிற அந்த டஸ்ட், குப்பை இருக்கிறது அல்லவா, அந்த குப்பை தான் கருப்பின மக்களுக்கு கிடைத்தது. செவ்விந்திய மக்களுக்கு கிடைத்தது, வெள்ளை உழைப்பாளி மக்களுக்கு கிடைத்தது. உலகம் கண்டிராத முதல் போர் அது. பாஸ்டன் துறைமுகத்தில்
அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான கப்பல் தேயிலையை ஏற்றி வந்தது. கருப்பு மக்களும் வெள்ளை உழைக்கிற மக்களும் ஒன்று கூடினார். பிரிட்டன் கப்பலை கடலில் கொட்டினார். பிரிட்டன் அதிர்ந்தது. அதுபோன்ற அமெரிக்காவின் பொருளை, அமெரிக்காவின் உற்பத்தி பொருளை உலகம் கடலில் வீசுகிற காலம் மிக விரைவில் எழும் என்பதுதான் உலக அறிஞர்களின் கருத்து. அமெரிக்காவின் காலம் முடிந்து விட்டது. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நாடே தவறாக அமைந்த நாடு அது. நாட்டு மக்கள் மீது நமக்கு எந்த குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. கம்யூனிஸ்டுகளின் கொள்கையோடு பார்த்தால் எந்த தேசத்து மக்கள் நமக்கு உடன்பாடு, அரசுதான். அந்த நாடு அமைந்தது அநீதி, தி லாஸ்ட் லேண்ட்ரஸ் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருந்த செவ்வியர்கள் மீது படையெடுத்து உருவாக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. உலகத்தின் நியதிகளை எல்லாம் யுத்தத்தால் அழித்த நாடு அமெரிக்கா. இரண்டாவது உலக யுத்தத்தில் அணுகுண்டை ஏன் நாகசாயின் மீது போட்டார்கள், ஹிரோஷிமா மீது போட்டார்கள்? எங்கே போட்டிருக்க வேண்டும்? ஹிட்லர் மீது போட்டிருக்க வேண்டும், ஜெர்மன் மீது போட்டிருக்க வேண்டும். அங்கே போடவில்லை. ஏன் ஜப்பான் மீது போட்டார்கள்? ஜப்பான் வளர்ந்து வருகிறது. உற்பத்தி பொருள்கள், நுகர்பொருள் உச்சத்தில் இருக்கிறது ஜப்பான். எனவே எப்படியாவது ஜப்பான் அடங்கிவிட்டது. முதல் குண்டிலேயே ஜப்பான் அடங்கிவிட்டது. இரண்டாவது குண்டையும் போட்டு உலகத்தை மிரட்டினார். ஜெர்மன் மீது போட்டால் ஐரோப்பா மீது போட்டதற்கு சமம். ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா கடன் தந்திருக்கிறது. எனவே ஐரோப்பா அழிந்து விடக்கூடாது, ஆசியா அழியட்டும். எனவேதான் உலகத்தின் மிக மோசமான பயங்கரமான அந்த அணு ஆயுதத்தை அடுத்தடுத்து போட்டார்கள் ஜப்பான் மீது. ஜப்பானும் அழிந்தது, உலகத்தையும் மிரட்டினார். வரலாற்றில் இப்படி நீண்ட நெடிய பக்கங்களை பாருங்கள். அமெரிக்காவை யாராலும் அடக்கவே முடியவில்லை. அமெரிக்காவை அடக்குவதற்கு உலகில் ஒரு மகத்தான நாடு ஒன்று தோன்றியது. இங்கே பறக்கிறதே பட்டொலி வீசி இந்த செங்கொடி, அக்டோபர் புரட்சியில் இந்த கொடி ஜார் மன்னனை வீழ்த்தி மாஸ்கோ வீதிகளில் பறந்தது. அந்த நாடுதான் அமெரிக்காவை, அந்த நாடு அழிகிறவரை, பின்னடைகிறவரை அந்த ஒரு நாடுதான் உறுதியாக அதை எதிர்த்து நின்றது. சோவியத் இன்றைக்கு இல்லை. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்கிற மகத்தான் அந்த நாடு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அமெரிக்கா ஆட்டம் போடுகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இன்றைக்கு பிரிக்ஸ் எழுகிறது. அந்த பிரிக்ஸில் இருந்து அமெரிக்கா, இந்தியா மெல்ல மெல்ல விலகுகிறது. பெரிய துரோகம் இது. நான் முடிக்கிறேன். டாலர் தான் உலகத்தை ஆதிக்கம் செய்கிறது. டாலர் தான் உலக வங்கி, டாலர் தான் வர்த்தகம், டாலர் தான் நிதி நிறுவனம், டாலர் தான் வர்த்தக போக்குவரத்து. உலகத்தின் உயிரோடு பின்னி பிணைந்து இருக்கிறது டாலர். இந்த டாலர் இருந்தால் போதும், அந்த நாடு செழிப்பாகிவிடும். அது அச்சிடுகிற நாடு அமெரிக்கா. உலகத்தின் கண்டுபிடிப்புகளை, நவீனங்களை எல்லாம் இந்த டாலரை அச்சிட்டு அவர்கள் வாங்குகிறார். எனவே இந்த டாலருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உலகத்தில் யாருக்கும் இல்லாத துணிச்சல் தோடர் பிடல் காஸ்ட்ரோவுக்கு வந்தது. அவர்தான் முதலில் சொன்னார், டாலர் ஏற்க முடியாது, டாலரோடு வர்த்தகம் செய்ய முடியாது. டாலர் உலக அநீதியின் குறியீடு, அன்ஜஸ்டிஸ், அதன் குறியீடு டாலர். எனவே டாலரை தடை செய்கிறேன் என்று ஒரு சிறிய நாடு உலகத்தின் துணிச்சலாக டாலரை முதலில் தடை செய்த நாடு கியூபா. இன்றைக்கு பிரிக்ஸ் அந்த சிந்தனை வந்திருக்கிறது. பிரிக்ஸில் ரஷ்யா இருக்கிறது, சீனா இருக்கிறது, பிரேசில் இருக்கிறது, தென்னாப்பிரிக்கா இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. இந்த 4 பேரும் சேர்ந்து இன்றைக்கு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா விலகி கொண்டது. என்ன நோக்கம் இந்தியாவிற்கு? டாலருக்கு இந்தியா அடிமைப்பட வேண்டுமா? ரஷ்யா சொல்வது, சீனா சொல்வது என்ன? அவரவர் நாணயத்தில் வர்த்தகம். எதற்கு டாலர்? இந்திய ரூபாய் போதும், நான் என்னை தருகிறேன் சொல்வது புட்டின். இந்தியா ரூபாய் போதும், நவீன பொருளை நான் உனக்கு தருகிறேன் சொல்வது சீனா. நாம் சேர்ந்து ஒரு வங்கியை ஏற்படுத்திக் கொள்ளலாம், உலக வங்கியை. உலக வங்கிக்கு அது மாற்றாக இருக்கும் பிரிக்ஸ் பேங்க். அந்த பிரிக்ஸ் பேங்க் உருவானால் இங்கே இருக்கும் அந்த பேங்க். இவையெல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்கிறார்கள், புதிய உலக ஒழுங்குமுறை.
அந்த உலக ஒழுங்குமுறைக்கு பிரிக்ஸ் எழுகிறது. ஆனால் இந்தியா மெல்ல மெல்ல பின்வாங்குகிறது. இது நல்லதல்ல. உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா. நம்மோடு யாரும், நமக்கு இந்த சமூக அமைப்பு உடன்பாடு இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த நாடாளுமன்ற முறைமை மிகச்சிறந்தது. இந்த சட்டத்தின் ஆட்சி முறைமை உலகத்தோடு ஒப்பிட்டால் மிகச்சிறந்தது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் பிரதமர். அவர் ஜன்னல் ஓரத்திலிருந்து பார்க்கிறார். வெனிசுலா அதிபரை கடத்துகிற பொழுது கவலையாக இருக்கிறது என்கிறார். பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இது கிராமப்புறத்தில் இருக்கிற தெருச்சண்டையா? இது கண்டிக்க வேண்டாமா? அதை இந்தியாவின் பிரதமரால் கண்டிக்க முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, கண்டிக்க வேண்டிய ஜனநாயக நாடு, அதன் தலைவர் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய நாடல்லவா நம்முடைய நாடு, மிகப்பெரிய விளிம்புகளை கொண்ட நாடல்லவா நம்முடைய நாடு. ஒரு வார்த்தை, வெனிசுலா நமது நட்பு நாடு, கேட்கிற போதெல்லாம் எண்ணெய் தருகிற நாடு. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு பிரச்சனை வருகிற போதெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக கரங்களை உயர்த்துகிற நாடு. அந்த நாட்டினுடைய அதிபர் கடத்தப்பட்டால் இது தவறு, கண்டிக்கிறோம், ஏற்புடையதல்ல, சொல்ல முடியவில்லை உங்களால். ஒரு சிறிய நாடு வடகொரியா. இந்த வடகொரியா சொல்கிறது இது பயங்கரவாத செயல், இதை கண்டிக்கிறோம். ஒரு சிறிய நாடு, ஆனால் அந்த நாட்டின் மீது பிம்பம் என்ன? சர்வாதிகார நாடு. வடகொரியா எந்த நாட்டின் மீதாவது படையெடுத்திருக்கிறதா? எந்த நாட்டின் உள்வாரங்களில் அது தலையிட்டு இருக்கிறதா? எந்த நாட்டின் மீதாவது அது குண்டு பொழிந்திருக்கிறதா? எந்த நாட்டின் விடுதலையாவது அது மறுத்திருக்கிறதா? ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார தடையை நீங்கள் விதித்து இருக்கிறீர்கள். எவ்வளவு சிறிய நாடு அது? இந்தியாவில் 1000 ஒரு பகுதியிலே அந்த நிலப்பரப்பு. இந்திய செல்வங்களில் 1000 ஒரு பகுதியிலே அந்த நிலப்பரப்பு. மிக சிறிய நாட்டின் அதிபர் மிக உயர்ந்த அரசியல் கருத்தை சொல்கிறார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்த்து நிறுத்திக்கொள், இல்லை என்றால் என்னோடு மோது, இல்லை என்றால் நான் உன்னோடு மோதுவேன் என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த சிறிய நாட்டுக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஏற்புடையதல்ல. நாமே உருவாக்கி கொண்ட சட்ட முறைமைக்கு ஏற்புடையதல்ல. அமெரிக்காவின் செயல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இந்தியா அதற்கு துணை போகாது. நாங்கள் அதை கண்டிக்கிறோம். வெனிசுலா அதிபரை விடுதலை செய் சொல்ல வேண்டும் அல்லவா நாட்டின் பிரதமர்? உங்களுக்கு சொல்ல தெரியாது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒற்றுமையை கெடுப்பதுதான். நான் முடிக்கிறேன். PS கோயல் அவர் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி தேச விரோத கூட்டணியா? கம்யூனிஸ்டுகள் அங்கம் பெற்றிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி இந்து மதவெறி கூட்டணியா? இந்து மக்களுக்கு எதிரான கூட்டணியா? இந்துக்களுக்கு எதிரான கூட்டணியா? PS கோயல் சொல்லுகிறார். நாளை பிரதமர் வருகிறார், அடுத்த உள்துறை அமைச்சர் வருகிறார். எல்லோருடைய வேலை என்ன? காசாவை பற்றி கவலை இல்லை, அண்டை நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் பற்றி கவலை இல்லை, இந்திய பொருளாதாரம் பற்றி கவலை இல்லை. தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை. கேரளாவும் தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை. எப்படியாவது கேரளா தமிழ்நாட்டில் தோற்கடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். பியூஷ் கோயல் அல்ல, பிரதமர் அல்ல, உள்துறை அமைச்சர் அல்ல, உங்கள் மந்திரி சபையே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, நாங்கள் வெல்வது உறுதி. கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்றிருக்கிற அணி வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும், நமது கூட்டணி வெற்றி பெறும். நான் முடிக்கிறேன் நண்பர்கள், இதை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு காரணம் கூட்டணி பலமட்டம் அல்ல, தமிழக அரசாங்கத்தின் நல திட்டமட்டம் காரணம் அல்ல, தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை உணர்வு, நல்லிணக்க உணர்வு, கூடி வாழ வேண்டும் என்கிற மகத்தான கலாச்சார விழுமியம். 1000 ஆண்டுகளில் உலகத்திலேயே இனச்சண்டைகள் இல்லாத நாடு சென்னை, தமிழ்நாடு. ஐரோப்பாவில் இனச்சண்டை உண்டு. most civilized in the world, tolerance democracy என்றெல்லாம் சொல்கிறார் அல்லவா? பூந்தோட்டம். ஐரோப்பாவில் 1000 முறை இனச்சண்டை. தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இல்லை.
உலகத்தில் கேரளாவில் இல்லை. இந்த ரெண்டு பூமியும், கேரளாவும் தமிழ்நாடும் நல்லிணக்க பூமி, கலாச்சார பூமி. அதிலும் சென்னையை ஆய்வு செய்கிற பூகோள அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், 1000 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட இங்கே ஜாதி கலவரம் இல்லை, ஒரு நாள் கூட மத கலவரம் இல்லை, இனக்கலவரம் இல்லை. பிறரை ஏற்காவிட்டாலும் பிறரை மதிக்கிற பூமி சென்னை, தமிழ்நாடு. ஒன்று ஏற்காவிட்டாலும் ஒன்றை ஒன்று மதிக்கும் என்கிற தமிழ் கூறுகள் நிறைந்த பூமி தமிழ் பூமி. 1000 ஆண்டுகளில் இல்லாத சண்டையை, கலவரத்தை அமித்ஷா உருவாக்க முடியுமா? பிரதமர் பியூஷ் கோயல் உருவாக்க முடியுமா? நீங்கள் அல்ல, உங்கள் தலைவர்கள். RSS நாக்பூர் முகாமே சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, தமிழ் வெல்வது உறுதி. நாங்கள் வெல்வோம். இந்த செய்தியை இந்தியாவிற்கும் உலகுக்கும் சொல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.